அது எதுவுமே செய்யல, ஐடி பார்க்க வரல, எந்த வகையும் வரல. ஒரு ஒவ்வொரு கூட்டணி அமைச்சு தொடர்ந்து பணத்தை மட்டும்தான் முதலீடாக போட்டு இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கிற மக்கள் எல்லாம் தாய்மார்கள் கேட்கறது இந்த பக்கத்தில் கோடைப்பட்டவர்களுடைய சரியை, நெடுச்சாளர்களுடைய சரியை, பாண்டிச்சேரி சுற்றியோட தமிழ்நாட்டில் சரியெல்லாம் பார்க்குறாங்க. இல்லை அவங்க சுட்டக்காரன் அதுலாம் போகிறாங்க. அதெல்லாம் பஸ் புதுவை மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் முதலாக மகளிரையும் வாக்களித்து ராகேஷ் எல்லாருமே பேச முடியாது. பெரிய அதிகாரி அப்படின்னு அவர் யாருங்க மக்களுக்குன்னா இந்த ஊரில் வந்தார், எம்எல்ஏ வேலை செய்யல, இந்த ரோடு போடல, இந்த வாய்க்கால் கட்டல, இந்த லைட் போடல அப்படிங்கிறதெல்லாம் அவர் எப்படி சொல்லுது. எல்லா வேலையுமே அவர் போடாத வேலையும் தெரியுது. செயல்படுகிற கூட்டத்தை நடத்தி 3வது செயல்படுகிற கூட்டத்திற்கு நல்லா இருக்கு. எல்லாரும் தமிழ்நாட்டின் புதுச்சேரியில் எங்கே போனாலும் எல்லாரும் கேட்கறது இதில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணும். அதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. இந்த ரேஷன் கடையில் கூட நான் பேசும்போது சொன்னேன், ரேஷன் கடையே இல்லாத பாண்டிச்சேரி இருக்குது எங்களுக்கெல்லாம். உங்கள் ஊரில் ரேஷன் கடையில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரேஷன் போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண மக்களே கேட்குறாங்க. ஆகவே அவங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தவர்களும் பின்பற்றுகிற திட்டமாக தான் எல்லாம் இருக்குது. அது புதுச்சேரியில் வரணுன்றாங்க. இது தமிழ் மண்ணாக இருக்கிறதால, எங்கள் ஊராக இருக்கிறதால இங்கேயும் அந்த திட்டங்கள் வரணுன்றது தான் எல்லாம். இந்தியா நான் சொல்கிறது 30 தொகுதிகள் நீங்களான்னு எனக்கு ஆசை, இவருக்கு ஆசை. அது இவங்க ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைவர் தான் முடிவெடுக்கும். எங்கள் தலைவர் தான் முடிவெடுக்கும். அதாவது சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி கேசி வேணுகோபால் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் அவர் சொன்னார், மற்றவங்க சொல்கிறது எதையும் கேட்காதீங்க, நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் பேசி முடிவெடுப்போம், எத்தனை சீட்டு எத்தனை யார் இருக்கீங்க இதை முடிவெடுப்போம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அதனால் மற்றவங்க யார் சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்காங்க, இது எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடிய ஒன்று தான். எதிர்கட்சிகள் விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது திமுக கூட்டணி வச்சது, அவங்க கட்சி அரசு திமுக எதிர்த்து தான் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் அதெல்லாம் அதை பொருட்டாவே எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் தான். அவங்க தானே இவ்வளோ நாள் அந்த அம்மாவோட போய் பேசிட்டு இருந்தாங்க, டெய்லி போய் பேசினாங்க, டெய்லி அலைன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. வரலன்னு கூட இந்த ஆதங்கத்தை வெளியே சொல்லுங்க. ஆன்மா மன்னிக்காது. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தா ஒரு அந்த கட்சி அந்த கொள்கைக்கு உங்க கொள்கைக்கு அவர் விஜயகாந்த் திமுகவில் இருந்தவர், திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர். அவர் எங்கள் இயக்கத்தை எங்கள் பிள்ளைட்டு அவர். அதனால் இவங்க சொல்றதுலாம் தப்பு. அதிக சீட்டுகள் வழங்க வாய்ப்பா இந்த தடவை நீங்க அதிக சீட்டு கேட்பீங்களா? இல்லை சார், அதெல்லாம் தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? இல்லை, எங்களுக்கு கோரிக்கைன்றதுலாம் ஒன்றும் இல்லை. தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதான். நாங்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. தலைவர் அதிகமாக கேட்கணும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஆசை இருக்குது தானே எல்லாருக்கும். எனக்கு ஆம்பளை உடனே பிறக்கும் ஆசையாக தான் இருக்கும். அது தலைவர் தான் முடிவெடுப்பாங்க. நாங்கள் கம்யூனிஸ்டுக்கெல்லாம் சீட்டு சார் கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையா திமுக தலைமையா? எல்லாம் தலைவர் தான். எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. யார் தலைமை இதெல்லாம் யார் சொல்கிறது கேட்காதீங்க. தலைவர் தான் முடிவெடுப்பார். எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். இவர் ராகுல் காந்தியோட பேசுவாங்க, பேசி முடிவெடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ரங்கசாமி அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. உங்கள் கூட்டணிக்கு யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் அது வந்து சொல்லுவாங்க. சொல்லுறது தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலையே. நாள் இருக்குது, இல்லை 1 மாதம் இருக்குது. இந்த கூட்டணிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையாக இருக்குன்ற கோரிக்கை ரீசெண்டாக நான் வைக்கல. இது இவர் மணிசங்கர் ஐயர் வச்சிருக்காரு. இது மகாராஷ்டிராவில் வச்சிருக்கிறான், உத்தரப்பிரதேசத்தில் வச்சிருக்கான், மத்திய பிரதேசம் வச்சிருக்கான். எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாக்கணும். இவர் தளபதி தலைமை தாங்கணும்னு சொல்றாரு. ஆனால் தளபதி எவ்வளோ பெருந்தன்மையா அவர் தான் முதல்ல சொன்னார், ராகுல் காந்தியை நான் பிரதமர் ஆக்குவேன்னு சொன்னார்.
அந்த நன்றி உலகத்தில் நம்மளாம் அந்த நன்றி நம்ம நினச்சி பார்க்கணும். யாருமே சொல்ல இந்தியாவில் காங்கிரஸ் சொல்லலை. ஆனால் இந்தியாவுக்கு பிரதமராக நான் வந்து ராகுல் காந்தி முன்மொழிகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நன்றி எல்லா காங்கிரஸாரும் நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் காங்கிரஸ் எல்லாருக்கும் பொருந்தோம். நான் தான் பொதுவாக சொல்லிட்டேன். நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியத்திற்கு கலைஞர் சொன்னார். யார் சார் சொன்னாங்க? திமுக மாதிரி ஒரு நட்புக்கு, திமுக மாதிரி கூட்டணி மதிக்கிறது உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது. மாணிக்க தாகூருக்கு செக் வைக்க தான் விருதுநகர் இல்லை, மாணிக்க தாகூர் செக் வைக்க தான் தேமுதிக வந்து குறிப்பாக வர வைக்கப்பட்டது. திமுக பொருட்டா எடுத்துக்காதீங்க. மாணித்தாங்கன்னா ஒரு பொருட்டா எடுத்துக்கணும். அதான் இவரே சொல்றாரு, வேணுகோபால் சொல்லிட்டாரு, செல்லு பிறந்தகை சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்க தாகூர் ஒரு பொருட்டே இல்லை, பொருட்டா எடுத்துக்கோனான்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலே சொல்றாங்க. நாங்கள் சொல்லலை. அவங்க கட்சி அவனை என்ன பொறுப்பு இருக்கிறாங்க? பொறுப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். அவனை பொறுப்பிலே இல்லையே, அவங்க சொல்றதான் பொறுப்பு எடுத்து பத்திரிகையில் பேர் வரும்ன்றதுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பொருட்டா எடுத்துக்க வேண்டியது. 5000 ரூபாய் உதவித்தொகை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பெரிய தாக்கத்தை ஏற்படுது. 5000 ரூபா கொடுத்தது பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 5000 ரூபா வந்து காலையில் 7:30 மணிக்கெல்லாம் பேங்கில் போய் பணம் போய் விழுந்துருக்கு. யாருக்குமே தெரியாது. கூட இருக்கிற அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு தளபதிக்கு மட்டும்தான் தெரியும். அத்தனை பேரை தூங்கல அவர். காலையில் 6 மணிக்கு எது பேங்க்கு காணாமல் சொல்லிட்டார். 6:30 மணிக்கு எல்லாருடைய பேங்க்லேயும் 5000 ரூபா. எல்லாம் கடவுள் தேவடா அப்படியே எடுத்து ஒரு பெரிய விஷயம். வேணுகோபால்கிட்ட 18 இடங்களில் இப்போ புதுச்சேரியில் போட்டியிடணும்னு காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க கட்சி சார்பாக கேட்டிருக்காங்க. நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக 30 தொகுதி தான் நான் கேட்பேன். எங்கள் கட்சி எங்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்தல. அதை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாம் கேட்கலாம். முடிவெடுப்பதற்கு வந்து தலைமை தான்.